அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு அற்புதமான பதிவு. அற்புதமான பதிவுன்னா, கிழமை என்பது ஒரு அற்புதமான பொக்கிஷம். நம்ம பிறந்த கிழமையை நம்ம மதிக்கணும். அப்ப பிறந்த கிழமை மதிக்கணும் அப்படின்னு சொல்லி வரும்போது, இந்த கிழமைகளில் ஒரு ரகசியங்கள். ஏன்னா தமிழ் மாசத்துக்கு தான் இது. நீங்க இங்கிலீஷ் மாசத்தை கணக்கிடக்கூடாது. அப்ப இங்கிலீஷ் மாசத்தை நீங்க கணக்கிட்டீங்கன்னா அது கணக்கு சரி வராது. இப்ப ஒரு மனிதன் என்ன சொல்றான்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்கிறான். அது தமிழ் மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையா, ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையா, மூணாவது ஞாயிற்றுக்கிழமையா, நாலாவது ஞாயிற்றுக்கிழமையா? இப்ப எல்லா மனிதர்களுமே என்ன சொல்றான்னா ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாஸ்திர விதி எல்லா மனுஷனுமே சொல்லியிருப்பாங்க. அப்ப ஞாயிற்றுக்கிழமை பிறக்கக்கூடாது, நாய் வெட்ட பாடு அப்படிம்பாங்க. அது உண்மையானா உண்மையாதான். அதிலும் என்ன சொன்னான்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழ் மாசத்தில் 4 வரலாம், குறைஞ்சது கண்டிப்பா 4 வரும். அப்ப அந்த குறைஞ்சது என்ன சொல்றான்னா 4 வரும் அப்படின்னு சொல்லி வரும்போது, அதில் நம்ம எந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தோம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருமே அந்த கணக்கு எடுத்துக்கிட்டு, முதல் ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தோமா, ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை, 3ஆ 4ஆ அப்படின்னு. இந்த நாளுக்கும் பலன் உண்டு, நாளுக்கும் பலன் உண்டு. அப்ப ஒரு தமிழ் மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் போய் பிறந்தால் அது நல்லது, உச்சம் அப்படின்ட்டான். தமிழ் மாசத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் போய் பிறந்தால் அது மேசத்தில் சூரியன் உச்சமாகின்ற மேசத்தில் சூரியன் உச்சமாகின்ற ஞாயிற்றுக்கிழமை மாதிரி அவர்கள் பிரகாசமான வாழ்க்கை வாழ்வார்கள். இது ஜென்ரலான ஒரு ஆதிபத்தியம். அப்ப என்ன சொல்றான்னா இதுலயே என்ன சொன்னான்னா 4 பிரிவாக பிரிக்கலாம். ஒருத்தர் ஞாயிற்றுக்கிழமையில போய் பிறந்திருக்கிறாரு, அது முதல் ஞாயிற்றுக்கிழமையில போய் பிறந்திருக்கிறார் அப்படின்னா, காலையில 6 மணில இருந்து 12 மணிக்குள்ள பிறந்தா கொடிகட்டிய யோகத்துல இருப்பார். கொடிகட்டிய யோகத்துல இருப்பார். இதெல்லாம் பரிசுத்து பாருங்க. அதே சமயத்துல ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை ஜென்ரல் முதல் ஞாயிற்றுக்கிழமை போயிருந்தால் நல்லது அப்படிங்கறத எடுத்துக்கணும். அதிலும் என்ன சொன்னா 24 கேரட்டா 22 கேரட்டாங்கிற செக் பண்ணி பார்க்கறதுக்கு ஒரு மனிதன் ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்திருக்கிறான், முதல் ஞாயிற்றுக்கிழமையில் போய் பிறந்திருக்கிறான். அது மேசத்தில் இருக்கின்ற சூரியன் உச்ச மாதிரி. அப்ப காலையில 6 மணில இருந்து சாயந்தரம் மதியம் 12 மணி வரைக்கும் பிறந்தால் ரொம்ப யோகத்தோடு இருப்பார்கள். அதே சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமை அது ஆட்சியான ஞாயிற்றுக்கிழமை, ஆட்சி, அது சிம்மத்தில் இருக்கின்ற சூரியன் மாதிரி அப்படின்ட்டாங்க. அப்ப சிம்மத்தில் இருக்கின்ற சூரியன் மாதிரி அப்படிங்கும்போது அந்த ரெண்டாவது ஞாயிற்றுக்கிழமையில் போய் பிறந்தவர்கள் 12 மணியிலிருந்து 6 மணிக்குள்ளார பிறந்திருக்கும். மதியம் 12 மணியிலிருந்து 6 மணிக்குள்ள பிறந்திருந்தால் ரொம்ப சிறப்பாகும். ஆனால் 2வது ஞாயிற்றுக்கிழமை நல்லதே. 3வது ஞாயிற்றுக்கிழமையில் ஒரு மனிதன் பிறந்திருந்தாலும் அதுவும் நன்மைதான். 3வது ஞாயிற்றுக்கிழமையில பிறந்தாலும் அதுவும் நன்மைதான். ஆனால் அது என்ன சொல்லலாம்னா, சாயந்தரம் 6 மணியிலிருந்து இரவு 12 மணிக்குள்ள பிறந்திருந்தால் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. அதற்கடுத்து 4வது ஞாயிற்றுக்கிழமை என்பது துலாத்தில் நீசமாகின்ற சூரியனை மாதிரி. அப்ப ஒரு தமிழ் மாசத்தின் 4வது ஞாயிற்றுக்கிழமை பிறப்பு என்ன ஆகும்னா, இரவு 12 மணிலிருந்து விடிகாலை 6 மணி வரைக்குள்ள காலத்தில் போய் பிறந்திருந்தால் ரொம்ப பாதிப்பு கொடுக்கும். நீங்க பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவீங்க, ஆனால் 4வது ஞாயிற்றுக்கிழமை என்பது ஆகாது. அதை முதல்ல எடுத்துக்கிடுங்க. இதை நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ளத்தான் முடியும். இதற்கெல்லாம் என்ன தீர்வு அப்படிங்கிறது, கர்மா என்பதுக்கு தீர்வெல்லாம் கிடையாது. அப்ப 4வது ஞாயிற்றுக்கிழமை பிறப்பு நீசம் அப்படின்ட்டான்.
ஆனால் ரொம்ப கொடுமையானது பின்னிரவு 12 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பிறப்பது கஷ்டத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றான். பரிச்சித்து பாருங்கள். ஏன்னா நான் சொல்லுவது எனக்கு தெரிந்ததை முன்னோர்கள் சொன்னதை சொல்றேன். நீங்க உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க, எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிடுங்க. அதற்கடுத்து திங்கள். திங்கள் என்பது முதல் திங்கட்கிழமை என்னது? உச்சமானது. முதல் திங்கட்கிழமை என்பது உச்சமானது. தமிழ் மாதத்தின் முதல் திங்கட்கிழமை உச்சமானது. அது காலை 6 மதியம் 12 மணி வரைக்கும் பிறந்தால் பெரிய யோகத்தை கொடுக்கும். 2வது திங்கட்கிழமை என்பது ஆட்சியானது. அது பகல் 12 மணிலிருந்து 6 மணிக்குள்ள பிறந்தால் ரொம்ப மேன்மையானது. அதே சமயத்தில் 3வது திங்கட்கிழமை என்பது ஆட்சியானது. அது மாலை 6 மணியிலிருந்து இரவு 12 மணி வரைக்கும் பிறப்பது நல்லது. 4வது திங்கட்கிழமை என்பது நீச்சமானது. ஒரு தமிழ் மாசத்தின் 4வது திங்கட்கிழமை என்பது நீச்சமானது. அது இரவு 12 மணியிலிருந்து விடிகாலை 6 மணிக்குள்ளில் பிறந்திருந்தால் ரொம்ப மோசமான கஷ்டத்தை அனுபவிப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்ப 1வது ஞாயிற்றுக்கிழமை நன்மையானது. 1வது திங்கட்கிழமை நன்மையானது. 2வது திங்கட்கிழமை நன்மையானது. 3வது திங்கட்கிழமை நன்மையானது. 4வது திங்கட்கிழமையில் பின்னிரவு 12 to 6 பிறப்பது மோசமான விளைவுகளை இவர்கள் சந்திப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிச்சித்து பாருங்கள். கண்டிப்பாக எல்லாரும் என்ன லெவல்ல பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதற்கடுத்து திங்கட்கிழமைக்கு அடுத்து செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்பது முதல் செவ்வாய்க்கிழமை ஆட்சியானது. 2வது செவ்வாய்க்கிழமை நீசமானது. ஒரு தமிழ் மாசத்தின் 2வது செவ்வாய்க்கிழமை என்பது நீச்சத்தை குறிக்கக்கூடியது. 2வது செவ்வாய்க்கிழமை நல்லா இருக்காது. 3வது செவ்வாய்க்கிழமை என்பது ஆட்சியானது. 4வது செவ்வாய்க்கிழமை என்பது உச்சமானது. முதல் செவ்வாய்க்கிழமை மேசத்தின் ஆட்சியும், 2வது செவ்வாய்க்கிழமை கடகத்தின் நீச்சத்தையும் அதற்கடுத்து என்ன சொல்லணும், 3வது செவ்வாய்க்கிழமை என்பது ஆட்சியையும் குறிக்கும். 3வது செவ்வாய்க்கிழமை விருச்சிகத்தின் ஆட்சி. 4வது செவ்வாய்க்கிழமை உச்சம். அப்ப 2வது செவ்வாய்க்கிழமை மட்டும் நீச்சம். இதுல நான் முதல் சொன்ன டைம் ஆட்சி என்பதற்கு காலை 6 மணிலிருந்து 12 வரைக்கும். அதற்கடுத்து வருகின்ற இது என்ன சொல்றான்னா 12 to 6 வரைக்கும். 3வதாக வருகின்றது 6 to 12 வரைக்கும், மாலை 6 to 12 வரைக்கும். 4வதாக வருகின்றது 12 to 6 வரைக்கும், இரவு 12 வரைக்கும், 12 to 6 வரைக்கும். இப்போ நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. முதல் செவ்வாய்க்கிழமை மேசத்தின் ஆட்சி, 2வது செவ்வாய்க்கிழமை கடகத்தின் நீசம், 3வது செவ்வாய்க்கிழமை விருச்சிகத்தின் ஆட்சி, 4வது செவ்வாய்க்கிழமை மகரத்தின் உச்சம். இந்த டயத்தை மட்டும் பிரிச்சுக்கிடுங்க. 6 to 12, 12 to 6, மாலை 6 to 12, இரவு 12. அந்த நீச்சமான டைம் என்பது இப்ப நம்ம இதுல 2வது நீச்சம் ஆகிறது. அப்ப இந்த நீச்சம் என்பது என்ன சொல்றான்னா பகல் 12 to 6 இதற்கு வருகிறது. பரிச்சித்து பாருங்கள். கொஞ்சம் நல்லா படிச்சீங்கன்னா தெரியும். அதற்கடுத்து புதன் அப்படின்னு சொல்லி வரும்போது 1வது தமிழ் மாசத்தின் 1வது முதல் புதனில் பிறந்தால் ஆட்சி. 2வது புதனில் பிறந்தால் ஆட்சி. 3வது புதனில் போய் பிறந்தால் உச்சம். 4வது புதனில் போய் பிறந்தால் நீச்சம். இது தமிழ் மாச டேட்டை வச்சே நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். அப்ப என்ன சொன்னா முதல் புதன் மிதுனத்தில் ஆட்சி, 2வது புதன் கன்னியில் ஆட்சி, 3வது புதன் கன்னியில் உச்சம், 4வது புதன் மீனத்தில் நீச்சம். இதில் டைம் என்பது 6 to 12, 12 to 6, மாலை 6 to 12,
இரவு 12 to 6 பிரிச்சுக்கணும். அப்ப இதுல வந்து நீச்சம் என்பது வந்து என்ன சொன்ன 4வது புதன் தான் நீச்சமாக வருகிறது. 4வது புதன் தான் வந்து என்ன சொன்னா நீச்சமாக வருகிறது. அதனால இதில் பிறந்தவர்கள் தமிழ் மாசத்தில் 4வது புதன்கிழமையில் பிறந்தவர்கள் வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும், கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இதை சுட்டி காட்டுவதற்கு தான், வேற ஒன்றும் கிடையாது. அதற்கடுத்து வியாழன், வியாழக்கிழமை, முதல் வியாழக்கிழமை, தமிழ் மாதத்தின் முதல் வியாழக்கிழமை கடகத்தில் உச்சம், 2வது வியாழக்கிழமை தனுசில் ஆட்சி, 3வது வியாழக்கிழமை மகரத்தில் நேசம், 4வது வியாழக்கிழமை மீனத்தில் ஆட்சி. அப்ப கடகத்தில் முதல் வியாழன் உச்சம் காலை 6 to 12 பிறந்தால் சிறப்பு. 2வது வியாழன் தனுசில் ஆட்சி மதியம் 12 to 6 பிறந்தால் மிக நல்லது. 3வது வியாழன் மகரத்தில் நீசம் மாலை 6 to 12 பிறந்திருந்தால் மிக கொடுமை அப்படிங்கிறான். அதுக்கடுத்து 4வது வியாழன் மீனத்தில் ஆட்சி இரவு 12 to பின்னிரவு 12 to 6 வந்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்கன்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். பரிசித்து பார்த்தால் உங்களுக்கு கண்டிப்பாக விவரங்கள் தெரியும். அதற்கடுத்து வியாழனுக்கு அடுத்து வெள்ளி, சுக்கிரன், முதல் வெள்ளிக்கிழமை ரிஷபத்தில் ஆட்சி, 2வது வெள்ளிக்கிழமை கன்னியில் நேசம், 3வது வெள்ளிக்கிழமை துலாத்தில் ஆட்சி, 4வது வெள்ளிக்கிழமை மீனத்தில் உச்சம். அப்ப ஆட்சிக்கு 6 to 12 காலை 6 to 12, 2வது நேசம் கன்னியில் நேசம் அப்படிங்கும்போது 12 பகல் 12 to 6 வந்து ஒரு மனிதன் பிறந்து அது 2வது வெள்ளிக்கிழமையாக இருந்தால் சிறப்பாக இருக்காது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. 3வது என்ன சொன்னா ஆட்சி, அது துலாத்தில் ஆட்சி, அது மாலை 6 மணிலேருந்து 12 மணிக்குள்ள பிறந்திருந்தால் சிறப்பு. 4வது உச்சம், அப்ப 4வது உச்சம் அப்படின்னு சொல்லி வரும்போது மீனத்தில் உச்சம் பின்னிரவு 12 to 6 பிறந்திருந்தால் சிறப்பு அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள். பரிசித்து பார்த்தால் சிறப்பாக இருக்கும். அப்ப இதுதான் நடைமுறையில் உண்மை. அதற்கடுத்து என்ன சொன்னா சனி, சனி வந்து என்ன சொன்னா மாதத்தின் முதல் சனிக்கிழமை நேசத்தை குறிக்கிறது. முதல் சனிக்கிழமை எந்த நல்ல காரியமும் செய்யக்கூடாது. 2வது சனிக்கிழமை துலாத்தில் உச்சம், 3வது மகரத்தில் ஆட்சி, 3வது சனிக்கிழமை பிறந்தார், 4வது சனிக்கிழமை கும்பத்தில் மூலத்திரிகோணம். அப்ப முதல் நீச்சம் முதல் சனிக்கிழமையில் பிறந்து காலையில் 6 மணி to 12 பிறந்ததால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. 2வது சனி துலாத்தில் உச்சம் பகல் 12 to 6, 3வது ஆட்சி மாலை 6 to 12 பிறந்தால் ரொம்ப சிறப்பு. 4வதும் மூலத்திரிகோண ஆட்சி பின்னிரவு 12 to 6 பிறந்திருந்தால் மிக மிக நன்றாக இருப்பார்கள் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து என்ன சொன்னா கண்டிப்பாக நன்றாக இருக்கும். இப்ப இதெல்லாம் வந்து ஒரு கணக்கு தான். இது 100% வந்து என்ன சொன்னா உண்மை அப்படிங்கிறது எங்களுக்கு பரிசித்து பார்த்த பிறகு நாங்க தெரிஞ்சுக்கிடுறோம். உங்களுக்கு நீங்க பரிசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதை பற்றிய ஒரு கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு பிடிபடக்கூடிய ஒரு தன்மை வந்து கண்டிப்பாக தெரியும். அதனால வந்து இது வந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம். நம்ம ஒரு தமிழ் மாசத்தில் எத்தனாவது கிழமையில் பிறந்திருக்கோம், நம்ம பிறந்த கிழமை நமக்கு நல்லாவே தெரியும். ஆனால் அது எத்தனாவது கிழமை, அந்த கிழமையை நீங்கள் வந்து என்ன சொன்னா பரிசித்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வந்து பிடிமானம் கிடைக்கும். அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி பாருங்க. நன்றாக இருந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். அதில் நன்றாக இல்லை என்று சொன்னால் அதை பற்றி வருத்தப்படாதீர்கள். அது வந்து என்ன சொல்லலாம்னா தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் என்றுதான் இந்த பதிவை தவிர இதற்கு அப்பாற்பட்டு ஜோதிடத்தில் ஜெயிக்கிறதுக்கு வழி இருக்கிறது என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. பரிசித்து பாருங்கள், வெற்றி பெறுங்கள் என்று கூறி
உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.